2, 3, 6 என்ற புள்ளி வழி செல்வதும் x மைனஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு y பிளஸ் 1/3 இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் 3/1 மற்றும் x பிளஸ் 3/2 இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் 3/-5 இஸ் ஈக்குவல் டு z பிளஸ் 1/-3 என்ற கோடுகளுக்கு இணையானதுமான தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு புள்ளி வழி செல்வதும் அப்புறம் 2 இணை வெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். அதாவது ஏ வெக்டர் என்ற நிலை வெக்டரை கொண்ட புள்ளி வழி செல்வதும் பி வெக்டர் மற்றும் சி வெக்டருக்கு இணையான தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் புள்ளி பெருக்கல் பி வெக்டர் வெக்டர் பெருக்கல் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு இங்க ஏபிசி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த புள்ளி தான். ஸோ அதை வெக்டர் எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2 ஐ வெக்டர் பிளஸ் 3 ஜே வெக்டர் பிளஸ் 6 கே வெக்டர். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பி வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னா இதுதான். நமக்கு 2, 3, 1 இதுல இருந்து எழுத போறோம். ஸோ 2 ஐ வெக்டர் பிளஸ் 3 ஜே வெக்டர் பிளஸ் 1 கே வெக்டர். அடுத்து நம்மளுடைய சி வெக்டர் என்னது? இந்த 2 மைனஸ் 5 மைனஸ் 3. ஸோ 2 ஐ வெக்டர் மைனஸ் 5 ஜே வெக்டர் மைனஸ் 3 கே வெக்டர். ஓகே, ஸோ நமக்கு ஃபார்முலால என்ன தேவை அப்படின்னா பிசியினுடைய வெக்டர் பெருக்கல் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். பி வெக்டர் பெருக்கல் சி இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஐ ஜே கே. இங்க பிங்கிறது என்னது? 2, 3, 1. ஸோ 2, 3, 1. சிங்கிறது 2 மைனஸ் 5 மைனஸ் 3. ஸோ 2 மைனஸ் 5 மைனஸ் 3. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டர் பெருக்கல் இங்க ஐ வெக்டருங்கும் போது 3 9. ஸோ மைனஸ் 9 மைனஸ் ஓரஞ்சு 5. ஸோ மைனஸ் 5ங்கிறதுனால இது பிளஸ் 5ஆ மாறிடும். அதுக்கப்புறம் மைனஸ் ஜே இங்க 6. ஸோ மைனஸ் 6 மைனஸ் இங்க ஓரன் 2. அதுக்கப்புறம் நமக்கு பிளஸ் கே வெக்டர் இங்க 10. ஸோ மைனஸ் 10. அதுக்கப்புறம் நமக்கு மைனஸ் 6 மைனஸ் 6. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க? மைனஸ் 9 பிளஸ் 5. ஸோ மைனஸ் 4 ஐ வெக்டர். அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 6 மைனஸ் 2. ஸோ மைனஸ் 8 இங்க ஒரு மைனஸ்னால அது பிளஸ் 8 ஜே வெக்டர். இங்க மைனஸ் 10 மைனஸ் 6. ஸோ மைனஸ் 16 கே வெக்டர். ஓகே, ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல இருந்து மைனஸ் 4 காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐ வெக்டர் மைனஸ் 2 ஜே வெக்டர் பிளஸ் 4 கே வெக்டர். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம நம்மளுடைய ஃபார்முலால ஏபிசியை சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு நமக்கு கிடைச்சிடும். இப்போ அதை தான் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். நமக்கு தேவையான தளத்தின் துணையலகு அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு என்னன்னா ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் என்னது? நமக்கு இங்க இந்த இருக்குது 2 ஐ வெக்டர் பிளஸ் 3 ஜே வெக்டர் பிளஸ் 6 கே வெக்டர். ஓகே, ஸோ அதோட புள்ளி பெருக்கல் நமக்கு இங்க என்ன இருக்குது? இங்க மைனஸ் 4 பெருக்கல் ஐ வெக்டர் மைனஸ் 2 ஜே வெக்டர் பிளஸ் 4 கே வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை உள்ள கொண்டு போய் பெருக்க போறோம் நமக்கு இங்க. ஸோ ஆர் வெக்டர் புள்ளி பெருக்கல் மைனஸ் 4 பெருக்கல் ஐ வெக்டர் மைனஸ் 2 ஜே வெக்டர் பிளஸ் 4 கே வெக்டர். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இங்க மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அது ரெண்டு பிளஸ்ஸா மாறிடும். ஸோ இந்த 4 வெளியில எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க 2 ஐ வெக்டர் பிளஸ் 3 ஜே வெக்டர் பிளஸ் 6 கே வெக்டர் புள்ளி பெருக்கல் நமக்கு இங்க ஐ வெக்டர் மைனஸ் 2 ஜே வெக்டர் பிளஸ் 4 கே வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ரெண்டு டைம்லயுமே 4 இருக்கிற காரணத்தினால நம்ம மைனஸ் 4ஆல இதை ரெண்டையுமே வகுக்க போறோம் ரெண்டு பக்கமும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர் வெக்டர் இங்க புள்ளி பெருக்கல் நமக்கு இங்க ஐ வெக்டர் மைனஸ் 2 ஜே வெக்டர் பிளஸ் 4 கே வெக்டர். ஓகே, ஸோ மைனஸ் 4ஆல் டிவைட் பண்ற காரணத்தினால இது மைனஸா மாறிடும். ஸோ இந்த 4 கேன்சல் ஆயிரும்.
இங்க வந்து புள்ளி பெருக்கலோட வேல்யூ. ஸோ இங்க 2 பெருக்கல் 1ங்கிறது என்னது நமக்கு 2. அதுக்கப்புறம் இங்க பிளஸ் 3 இங்க மைனஸ் 2. ஸோ மைனஸ் 6. அதுக்கப்புறம் இங்க பிளஸ் 6 இங்க பிளஸ் 4. 6 நாங்க 24 இஸ் ஈக்குவல் டு நமக்கு 0. ஓகே, ஸோ இது எதனால கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து டிவைடட் பை மைனஸ் 4ஆல. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது நமக்கு ஆர் வெக்டர் புள்ளி பெருக்கல் நமக்கு ஐ வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் பிளஸ் 4k வெக்டர். ஓகே, ஸோ இங்க 24 மைனஸ் 6 அப்படிங்கும்போது என்னது நம்ம 18 பிளஸ் 2ங்கும்போது 20 ஸோ இங்க மைனஸ் 20 இந்த பக்கம் நமக்கு பிளஸ் 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான நமக்கு தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது என்ன அப்படின்னா வந்து கார்ட்டீசியன் சமன்பாடு வந்து கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா அதுவுமே கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுடைய தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுல இருந்து. அதாவது இந்த வெக்டர்ல உள்ள ஐஜேகே ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்ஒய்செட் போட்டோம்னா அதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ நமக்கு என்னங்க ஒரு எக்ஸ், ஸோ எக்ஸ் மைனஸ் 2y பிளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ இதான் நமக்கு தேவையான தளத்தினுடைய கார்ட்டீசியன் சமன்பாடு. இது ரெண்டும் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நாம கண்டுபிடிச்சிட்டோம்.